ஸ்டாலினின் தவறான மூவ். கொங்கில் சரியும் திமுகவின் வாக்கு சதவீதம். பாஜகவின் வாக்கு வளர்ச்சி ஏறி தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக மாறுமா? தேசிய பார்வை சேனல் நாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் கொங்குக்கும் என்றைக்கும் ஆகாது. கருணாநிதி காலத்தில் கூட திமுகவுக்கு வராது. காரணம், கொங்கு மக்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள், தீவிர பக்தர்கள், தேசிய சிந்தனை கொண்டவர்கள். அவர்கள் பெரும்பாலும் அதிமுக தான் வாக்களித்தார்கள். காரணம், கட்சி பேரே அஇஅதிமுக. காங்கிரஸுக்கும் கணிசமாக ஓட் பேங்க் இருந்தது. திமுகவுடைய கொள்கைகள் அவர்களுக்கு செட் ஆகாது. பாராளுமன்ற தேர்தலில் 2019, 24, 2004 பல தடவை திமுக ஜெயித்தாலும் சட்டமன்றத்தில் எப்பயுமே அங்கே பெரிய ஓட்டை தான். அதனால தான் செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஏன்னா கோயம்புத்தூர் மண்டலத்தில் பெரிய அளவில் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சது. அதனால தான் எடப்பாடி இப்போ எதிர்கட்சி தலைவர். இப்போ ஸ்டாலினுடைய ஒரு தவறான செயல் கொங்கு மண்டலத்தில் பெரிய அடி வாங்க போகுது திமுக. ஏன்னா விஸ்வகர்மா திட்டத்துக்கு தடை. அதை பற்றி அண்ணாமலை தீவிரமாக அறிக்கை விட்டுருக்காரு. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்லேயே எவ்வளோ கைவினை கலைஞர்கள் உண்டு. நகை தொழிலாளிகள், வெள்ளி கொலுசு செய்கிறவங்க, தங்கத்தில் நிறையா செய்கிறவங்கலாம். நம்ம கோயம்புத்தூர்லாம் போனால் வீட்டுக்கு வீடு சின்ன தொழிற்சாலைகள் இருக்கும். அந்த கோயம்புத்தூரில் இவர்கள் இவ்வாறு தடை விதிப்பது பெரிய சிக்கல் தரும். ஏன்னா 25 லட்சம் பேர் அப்ளிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் தமிழ்நாடுன்னு தெரியல. இவர்களுடைய இந்த தடையால் அவர்களுக்கு நிறைய சலுகைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் இது அந்த பகுதியில் ஓட் பேங்கை பிஜேபிக்கு ஆதரவாக தான் மாற்றும். ஏன்னா மத்திய அரசு ஒரு சலுகை கொடுக்குது. விஸ்வகர்மான்ற பல நுண்ணிய தொழிலாளர்களுக்கு, அது மர வேலைப்பாடு, இந்த மாதிரி ஜரிகை செய்கிறது, எத்தனையோ விஷயங்கள் 20-30 தொழிலுக்கு மேலே இருக்குது. அந்த தொழிலாளர்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கான மானியத்தை இவர்கள் ரத்து செய்கிறது என்பது பெரிய சிக்கல் தான். இது கோயம்புத்தூரில் பெரிய அளவில் பாதிக்கும். இதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு, கோயம்புத்தூரில் பெரிய அளவில் இவர் பிரச்சனையை கொண்டு வருதுன்னு. இது தேர்தலில் எப்படி நிற்கும்? பாஜகவுடைய ஓட் பேங்காக மாறிடும். எப்படியோ பாஜகவை வளர்த்தே தீர்வது என்ற கூறியில் அண்ணாமலை, மோடி எல்லாரை விட ஸ்டாலின் இருக்கிறாரோ, ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள், ஆலோசகர்கள் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் தான் வருகிறது. நன்றி, வணக்கம்.